பிரைஸ் தி லார்ட். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் தேவனாகிய கர்த்தர் தமது வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28வது வசனம், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியத்தை குறித்து நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்க ட்ரை பண்ணி அது நடக்காம அது தாமதித்து அதோடு கூட போராடி டயர்டாய் ஆகிவிட்டீர்களா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் இளைப்படைகிறதும் இல்லை, அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை. நாம சில நேரத்துல டயர்ட் ஆயிடுவோம். ஆனா நம்மை வழி நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு நாளும் டயர்ட் ஆகுறதே இல்லை. யோசுவாவை வழி நடத்தி கொண்டு வருகிற தேவன், அவன் ஒவ்வொரு பட்டணத்தையாய் பிடித்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், யோசுவா, நீ வயது சென்றவனாய் ஆகிட்ட, நீ டயர்ட் ஆகிட்ட, ஆனா உனக்கு முன்பதாக இன்னும் நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பட்டணங்கள் ஏராளம் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார் ஆண்டவர். யோசுவா 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் இளைப்படைகிறதும் இல்லை. ஆனா அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து அவர் முன்பாக நடத்தி செல்லுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரயாசப்பட்டு நீங்க ட்ரை பண்ணி அதுக்கு காத்திருந்து நாட்கள் அதிகமாய் ஆனதுனால நீங்க சோர்ந்து போயிட்டீங்கல்ல. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். புதிய பலனை தந்து உங்களுடைய காரியத்தை, உங்களுடைய பிரயாசத்தை, ஓட்டத்தை ஓடும்படிக்கும், அந்த காரியத்தை நடத்தி செல்லும்படிக்கும், அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அனுப்பும்படிக்கு விரும்புகிறார். எலியா என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன் ஒரு காலகட்டத்துல அவன் அப்படியே சோர்ந்து போய் எசபேலுக்கு பயந்து அதே இடத்துல அவன் உட்கார்ந்து விட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? அவனை பலப்படுத்தி அவனை முன்பாக நடத்துகிறார். அவன் தேவனுடைய பலனை பெற்று அவன் இரவும் பகலும் ஓரேப் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் 40 நாள் தேவனுடைய பலத்தினால நடந்து போகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படிக்கு விரும்புகிறார். நீங்க சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? இனி இந்த காரியத்துல போராடுவதற்கு என்னிடத்துல பலன் இல்லை, சத்துவம் இல்லை என்று சொல்லி நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு புதிய பலனை தருகிறார், புதிய சத்துவத்தை தருகிறார். முன்பாக நீங்க ஓடணும், பிரயாசப்படணும், அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நடத்துகிறார். யோசுவாவை நடத்தின ஆண்டவர் உங்களையும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.